இன்னைக்கு நம்ம ரம்ஜானோட ஹாஃப்வே பாயிண்ட்டுக்கு வந்துட்டோம். இன்னைக்காச்சும் உங்களை நீங்க செக் பண்ணி பாருங்க. போன 14 நாட்கள் நம்ம எப்படி இருந்தோம்? நம்ம நினைச்ச மாதிரி குரான் ஓதணுமா? தொழுகையில கான்சென்ட்ரேஷன் இருந்ததா? இல்ல வெறும் பசியை மட்டும் தான் தினமும் அனுபவிச்சோமா? அல்லாஹ் குரான்ல சொல்லியிருக்கான், ஈமான் கொண்டவர்களே, உங்களுக்கு முன் இருந்தவர்களுக்கும் எப்படி நோன்பு கடமையா இருந்ததோ அப்படியே உங்களுக்கும் கடமையா இருக்கிறது, நீங்கள் தக்குவா அடைவதற்காக. அதனால இன்னைக்கு ஒரு 3 சிம்பிள் விஷயங்கள் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. நம்பர் 1, இன்னைக்கு ஒரு 5 நிமிஷம் தனியா உட்காந்து யோசிங்க, என்கிட்ட என்ன மாற்றங்கள் வந்திருக்குன்னு. நம்பர் 2, இனிமே வரப்போற நாட்கள்ல நம்ம ஸ்பீட் அதிகப்படுத்தணும், குரானை இன்னும் கொஞ்சம் அதிகமா ஓதணும், சதகா அதிகமா செய்யணும். அண்ட் நம்பர் 3, ரம்ஜான்ல கடைசி 10 நாட்கள் கிட்ட வரத நம்ம மறக்க கூடாது. முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசி 10 நாட்கள்ல ரொம்ப அதிகமா இபாதத் பண்ணுவாங்க. முதல் 15 நாட்கள் பெர்ஃபெக்ட்டா போடலாம், பரவாயில்ல. இன்னைக்கு ஒரு ஃப்ரெஷ் ஸ்டார்ட் பண்ணலாம். உங்க நோன்பு மற்றும் தொழுகையை தொடர்ந்து கடைபிடிக்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம மெஹராப் ஆப்ல இருக்க பிரேயர் ட்ராக்கர் அண்ட் ஃபாஸ்டிங் ட்ராக்கரை யூஸ் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப உதவியா இருக்கும். ரமலானோட தூரம் முக்கியம் இல்ல, நம்ம போற வழி தான் முக்கியம். அல்லாஹ் கிட்ட திரும்ப வாங்க, அவன் உங்களோட ஒவ்வொரு சின்ன எஃபர்ட்டையும் பெருசா மதிப்பான். ரம்ஜான் சீரீஸை தொடர்ந்து பார்க்க மறக்காம ஃபாலோ பண்ணுங்க. இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும்.